வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வேல்ஸ் குடும்பம் பாண்டியன் வீட்டுக்கு விருந்துக்காக வந்திருக்க சக்திவேல் எப்படியாவது பிரச்சனையை இழுக்கணும்னு ஒரு வழியா பேசி பேசி யார் சொல்லியும் கேட்காம பிரச்சனையை முத்த விடுறாரு. கதிரை கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. யார் என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன், இவன் ராஜியை கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது, யோகியமா இருந்தா நம்ம கிட்ட கொண்டு ராஜியை விட்டுருக்கணும்னு அவரு கத்த கோமதி பயங்கர டென்ஷன் ஆகி, கதிர் உன்னை ராஜியை கல்யாணம் பண்ணல, நான் தான் அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லு ரூம்குள்ள பேசிட்டு இருந்துட்டு வெளியே வந்த பாண்டியன் இதை கேட்டு முதல்ல அதிர்ந்து போறாரு. அடுத்ததா முத்துவேல், பாட்டி, வடிவு, மாறின்னு எல்லாரும் பயங்கரமா அதிர்ச்சியோட பாக்க, ஐயோ அத்தை என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு ராஜியும் அதிர்ந்து போறாங்க. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த நேரத்துல அம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு கதிரும் பாக்குறாரு. இதுவரையிலும் உண்மை தெரியாத சரவணன், செந்தில் அவங்க ரெண்டு பேரும் அம்மா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு அதிர்ச்சியோட பாக்க, ஐயோ அத்தை ஆர்வத்துல கோவத்துல பொசுக்குன்னு போட்டு உடைச்சிட்டாங்களே, இதனால என்னென்ன வரப்போகுதோன்னு மீனாவும் பயத்தோட பாக்குறாங்க. குமரவேல், சுகன்யா, பழனின்னு எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்க கண்ணு ரெண்டும் வெளியே வந்துடுற மாதிரி அப்படியே ஆன்னு பாக்குறாங்க அரசி. இவங்க எல்லாரும் விட பாண்டியன் தான் ரொம்பவே அதிர்ந்து போயிருக்காரு. இதெல்லாம் சுதாரிச்சுக்கிற மீனா, அத்தை அப்படின்னு பக்கத்துல வர்றாங்க. ஏய் என்ன சொல்ற நீ அப்படின்னு சக்திவேல் கேட்க, அத்தை என்ன சொல்றிய அப்படின்னு மீனாவும் கேக்குறாங்க. ஏய் நீ இருடி, வீட்டுக்கு முதல் முறையா சாப்பிட வந்திருக்காங்க, எதுவுமே பேசக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்பதான் பேசிக்கிட்டே போறாருடி அப்படின்னு கோமதி சொல்ல, பாண்டியன் இன்னும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காரு. மீனா, ஐயோ இவங்களை எப்படி அடக்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு தவிக்கிறாங்க. இத பாருன்னு, நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி என் பையன் நல்லவன் தான் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ஐயோ அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியும் தவிப்புமாவே பாக்குறாங்க. ஏய் 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 இப்ப சொன்னி அதை திருப்பி சொல்லு அப்படின்னு சக்திவேல் கேட்க, இங்க பாருன்னு, இவன் ஒண்ணு ராஜியை கல்யாணம் பண்ணிக்கல, இவனுக்கும் ராஜிக்கும் நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு கோமதி மறுபடியும் அழுத்தம் திருத்தமா சொல்ல, முத்துவேல், வடிவன்னு இன்னும் அதிர்ச்சியோட தான் நிக்கிறாங்க. ஆமாண்ணே நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு கோமதி சொல்ல, பாண்டியன் நம்ப முடியாத அதிர்ச்சியோட பாக்குறாரு. என்ன கல்யாணம்னா என்ன சாதாரண விஷயமா? பொசுக்குன்னு கழுத்துல 2 மாலையை போட்டுட்டு வந்தா அது பேர் கல்யாணமா? இப்படி இத்தனை விஷயங்கள் இருக்க இவ கல்யாணம் பண்ணி வச்சிட்டேங்கிறாளே அப்படின்னு பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியில நிக்கிறாரு. போச்சு எல்லாம் போச்சுங்கிற மாதிரி ராஜி பார்க்க கதிரும் கொஞ்சம் பயத்தோட பாக்குறாரு. இப்ப மீனாவுக்கு வேறொரு பயம் வருது. ஐயோ நம்மளையும் கோத்து விட்டுருவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஏய் நீ அங்கதானே இருந்த அப்படின்னு மீனாவை இழுத்து உள்ளர் தள்ளிடுறாங்க. இப்ப பயங்கரமா அதிர்றது செந்தில் தான். என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் எடுத்து சொல்லுடி, அப்பவாவது இவங்க நம்பிட்டோம் அப்படின்னு கோமதி சொல்ல, முத்துவேல், சக்திவேல் எல்லாருமே, ஓ இது குடும்பத்துக்கே தெரியுமா, கூட்டு சதியா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. சக்திவேலை வாயடிச்சு போய் பாக்குறாரு. உண்மை என்னன்னு இவங்க எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்கா. அடி ஆத்தி, அத்தை முடிச்சு விட்டுட்டாங்களே நம்ம வாழ்க்கையும் சேர்த்து அப்படின்னு மீனா பயத்தோட செந்தில பாக்க, மீனா எதிர்பார்த்த மாதிரியே செந்தில் மீனாவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இவங்க வேற பாக்குறாங்களே அப்படின்னு மீனா கஷ்டப்பட்டு எச்சில் முழுங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அதிர்ச்சியில இருந்து கொஞ்சம் வெளியே வர்ற முத்துவேல், என்ன சொன்ன, நீ கல்யாணம் பண்ணி வச்சியா அப்படின்னு கேட்க, ஆமாண்ணே நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்ப என்னன்னு அப்படின்னு கோமதி அடிச்சு வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவரையும் கோமதி சொன்னதை நம்பாம பாத்துட்டு இருந்தவங்க இப்ப கோமதி சொல்றதை கேட்டு அடுத்த ரவுண்ட் அதிர்ச்சிக்கு போறாங்க. இங்க பாருங்க, நானு, மீனா, கதிர் 3 பேரும் திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட போனோம் அப்படின்னு கோமதி ஆரம்பிக்க, ஐயோன்னு பாத்துட்டு இருக்காங்க மீனா. ஐயோ ஏமா வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கதிர் பாக்க, ஐயோ அத்தை பேசாம இருந்திருந்தாலே பிரச்சனை முடிஞ்சிருக்கும், இப்ப எங்கெங்கயோ போகுதே அப்படின்னு ராஜியும் பயத்தோட பாக்க, பாண்டியன் இன்னமும் ஆணி அடிச்ச மாதிரி அங்கேயே நிக்கிறாரு. நாங்க தங்கி இருந்த அந்த ஹோட்டல்ல தான் இவளும் அந்த பையனும் தங்கி இருந்தாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படியே பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு. எதுக்குமே பெருசா ரியாக்ட் பண்ணாம இருக்கிற முத்துவேல் சொல்ல முடியாத அதிர்ச்சியோட பாக்குறாரு. ராஜி ரொம்ப சங்கடமா ஃபீல் பண்றாங்க. இவன் நகையெல்லாம் சுருட்டிக்கிட்டு அவன் ஓடின வரைக்கும் இந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது, அதுக்கு பிறகு இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம கலங்கி போய் நின்னதை நான் பார்த்தேன், எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போறேன் இல்ல நான் சாகுறேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, எல்லாரும் கலக்கத்தோடையும் அடுத்து என்னங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடையும் அதிர்ச்சியோடையும் பாத்துட்டு இருக்காங்க. ராஜிக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. வடிவு நிலைமை அதேதான். என்ன இருந்தாலும் என் அண்ணன் பொண்ணாச்சு, எக்கேடோ கெட்டு போன்னு விட முடியுமானே அப்படின்னு கோமதி சொல்ல சொல்ல பின்னாடி நிக்கிற பாண்டியன் தான் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. இவளுக்குள்ள இவ்வளவு பெரிய உண்மை புதைஞ்சு கிடந்ததா, எப்படி இதை வச்சுக்கிட்டு இவளால என்னோட நார்மலா இருக்க முடிஞ்சது அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. சக்திவேல் ஏதோ கேட்க வர, புரியுதுன்னு கூட்டிட்டு வந்து அவளை வீட்டுல விட்டுருக்க வேண்டியதுதானே நீ கேட்கணும்னு நினைக்கிற, அதானே அந்த நேரத்துல எனக்கு அது தோணவே இல்லைன்னு
அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாரும் இன்னும் அதிர்ச்சியோட அவங்களதான் பாக்குறாங்க. ஆனா குடும்ப மானத்தை காப்பாத்தணும்னா கதிருக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சரின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் மட்டும் இல்ல முத்துவேலும் கொலவெறியோட தங்கச்சிய பாத்துட்டு இருக்காரு. என்னடா இது, நாம எதையோ கிளறு போய் என்னென்னமோ வருதே அப்படின்னு வாயடிச்சு போய் உட்கார்ந்துருக்காரு சக்திவேல். அது மட்டும் இல்லன்னு அவங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல ஒரு துளி கூட விருப்பமே இல்லைன்னு அப்படின்னு கோமதி சொல்ல இப்போ ராஜியும் கதிரும் திக்குன்னு பாக்குறாங்க. ஐயோ, அத்தை இப்படி விருப்பம் இல்லைன்றத சொன்னா எங்க கூட்டிட்டு போயிருவாங்களோன்ற பயத்துல பாக்குறாங்க ராஜி. ஆனா நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு உங்க கௌரவத்தை முடிஞ்ச அளவுக்கு நான் காப்பாத்தணும்னு தான் இந்த முடிவெடுத்தேன். எனக்கு தெரியுமா, காலில் விழுந்து என் பிள்ளைகிட்ட நான் சம்மதம் வாங்கினேன் அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாரும் இன்னும் கோமதியை தான் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இன்னும் என்னென்னலாம் வெளியே வரப்போகுது, என்னென்னலாம் நடந்ததுங்கிற மாதிரி. அம்மாவுக்காக என் புள்ள எனக்காக சரின்னு சொன்னான் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்ப இவன் என் புள்ள இல்லையாடி, எல்லாத்தையும் நீயே பாத்துருவியா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பாத்துட்டு இருக்க பழனிய பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. அவனை பார்த்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு கோமதி சொல்ல இன்னுமா அதிர்ச்சி மாறாம எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இதோ பாரு, இப்போ உன் மகனுக்கு கல்யாணம் நடக்கலன்னு நீ வருத்தப்படுறல்ல, அவளை கொண்டு வந்து விட்டுருந்தேன்னா அவளை நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் கவலைப்பட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாருமே கோமதிய கோவத்தோட பாத்துட்டு இருக்காங்க. உன் குடும்பத்துக்கு நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன்னு கோமதி சொல்ல சை அப்படின்னு சக்திவேல் மொத்த இலையும் தூக்கி விசிறி அடிக்கிறாரு. அட சை அப்படின்னு அவர் எழுந்திருக்க எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. அப்ப எல்லாத்துக்கும் நீதான் காரணமா, எல்லாம் ஓன் திட்டம் தானா அப்படின்னு சக்திவேல் கேட்க பாண்டியன் அங்கேயே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. கோமதி ஏதோ சொல்ல வந்து தயங்குறாங்க. எங்க வீட்டு பொண்ணு ரோட்ல பார்த்தா நீ என்ன பண்ணி இருக்கணும், எங்களுக்கு போன் பண்ணி இல்ல சொல்லி இருக்கணும் அப்படின்னு சக்திவேல் கேட்க முத்துவேலும் முறைப்பா பாத்துட்டு இருக்காரு. மானம் போகுதோ மரியாதை போகுதோ அது எங்களோட கவலை, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோ இல்ல வேற ஏதாவது பண்ணி வைக்கிறோமோ அது எங்களோட பிரச்சனை, அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சக்திவேல் கத்த முத்துவேலும் கோவமா நிக்கிறாரு. ஐயோ, புரியாம பேசாதன்னு என்ன கோமதி சொல்ல, ஏய் என்ன என்ன புரியாம பேசுறாங்க, சக்தி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு முத்துவேல் பாஞ்சிட்டு வர, அது எங்க அண்ணன் அப்படின்ற பெருமையோட அப்படிங்கிறாரு சக்திவேல். ஐயோ, என்ன அண்ணனு இப்படி பேசுதுன்னு கோமதி தொகுச்சு போய் பார்க்க ஏன் மக விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு முத்துவேல் கேக்குறாரு. கோமதி அதிர்ச்சியோட பார்க்க அப்படி கேளுன்னு அப்படிங்கிறாரு சக்திவேல். பாண்டியன் இன்னும் அதிர்ச்சியில இருந்து வெளியே வரவே இல்லை. யார் நீ சொல்லு அப்படின்னு முத்துவேல் கேட்க எல்லாருமே ரொம்ப சங்கடமா ஃபீல் பண்றாங்க. வடிவும் மாறியும் அப்படியே திகிலடிச்சு போய் பாக்குறாங்க. குமரவேல் பயங்கர கோவத்தோட பாத்துட்டு இருக்காரு. கேக்குறாருல சொல்லு அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறாரு சக்திவேல். கோமதி இன்னும் அதிர்ச்சியோட பாக்க, இத பாருப்பா முத்து, நடந்தது நடந்து போச்சு, தயவு செஞ்சு விட்டுடுங்கப்பா, வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னு பாட்டி இத்தனைக்கு அப்புறமும் எல்லாம் சரியாயிடுங்கிற நம்பிக்கையில பேசுறாங்க. ஆத்தா, என்ன ஆத்தா பேசிட்டு இருக்கிற, சாப்பாடா சாப்பாடு, இப்ப சாப்பாடு தான் முக்கியமா அப்படின்னு சக்திவேல் கேட்க டேய் அப்படின்னு தவிச்சு போய் கூப்பிடுறாங்க பாட்டி. அதுக்கப்புறம் கோமதி அவங்க அண்ணனுங்க 2 பேர்னு 3 பேருக்கும் பயங்கர ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. பாண்டியன் அங்க நின்னவர் அப்படியே நிக்கிறவர் தான். கோமதி எவ்வளவோ முயற்சி பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறாங்க. ஆனா சக்திவேலு முத்துவேலு அதை ஏத்துக்க ரெடியா இல்ல. பாட்டி இடையில போந்து என்னென்னமோ பேசி பாக்குறாங்க. ஐயோன்னு தவிப்பா பாக்க அவங்கள யாரும் கண்டுக்கிறதுக்கு கூட ரெடியா இல்ல. மாறி வடிவுன்னு அவங்களும் ட்ரை பண்றாங்க. ராஜியும் அப்பா அப்பான்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு கட்டத்துல முடிஞ்சதும் போதும் அப்படின்னு முத்துவேல் கையை தூக்கி சத்தம் போடுறாரு. எல்லாரும் அமைதியா பார்க்க சாப்பாடாம் சாப்பாடு, போயா போலாங்கிறாரு முத்துவேல். அண்ணே அப்படின்னு கோமதி கூப்பிட, தெரியாம உன் வீட்டுல சாப்பிட வந்துட்டோம், இன்னையோட எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு சக்திவேல் சொல்ல எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாறாங்க. பாட்டி தான் பயங்கர அதிர்ச்சியாக, பழனிக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன அண்ணன் எல்லாமே முடிஞ்சதுன்ட்டாரு, கெட்டதுலயும் ஒரு நல்லதா ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்தது, எல்லாமே கைகூடி வரும்னு நினைக்கிறப்ப முன்ன இருந்ததை விட எல்லாமே மோசமா போயிட்டு இருக்கேன்னு திகச்சு போய் பாக்குறாரு பழனி. விட்ட குறை தொட்ட குறை எல்லாத்தையும் இன்னையோட மொத்தமா முழுகிட்டோம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல கோமதியில இருந்து எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஒவ்வொருத்தர் முகத்திலையும் அதிர்ச்சி மின்னல்கள் அப்பட்டமா மின்ன. தள்ளு அப்படின்னு குறுக்க நின்று கோமதியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வானே அப்படின்னு முத்துவேல் கைய பிடிச்சிட்டு வேகமா நடக்கிறாரு சக்திவேல். அவரு எதுவும் பேசாம அப்படியே வந்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு கோமதி கூப்பிட்டுட்டு அப்படியே கலங்கி போய் நிக்க 2 பேரும் வர்றவங்க பாண்டியன் அங்க நிக்கிறத பாத்துட்டு அப்படியே பிரேக் போட்ட மாதிரி நிக்கிறாங்க. பாண்டியன் அவங்கள பாத்துட்டு கோமதியை முறைச்சிட்டு பார்வையை திருப்பிக்க சக்திவேல் அப்படியே பாண்டியனை எரிக்கிற மாதிரி பாக்குறாரு. முத்துவேலும் பாக்குறாரு. அடுத்ததான் முத்துவேல் முன்னாடி நடக்க பின்னாடி சக்திவேல் குமரவேல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் போறாங்க.
பழனி வந்து வேகமா கோமதியோட தோலை தொட்டு அக்கான்னு கூப்பிட பாட்டி அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. அங்கேயே அம்மா சாப்பிடுதானே எல்லாரையும் ஆசையா கூப்பிட்டேன், இப்படி என் ஆசையில மொத்தமா மண்ணள்ளி போட்டுட்டாங்களேம்மா அப்படின்னு கோமதி கதறாங்க. ஐயோ எனக்கு ஒன்னும் புரியலையேடி, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு அப்படின்னு பாட்டி அழுதுட்டு இருக்க. நான் உங்களுக்கு நல்லது தானே செஞ்சேன், அதை புரிஞ்சுக்காம ஏன் இப்படி போறாங்க அப்படின்னு கோமதி அழுதுட்டு இருக்க. வெளியே போன சக்திவேல் வேகமா உள்ளார வர்றாரு. ஆத்தா என்ன ஒட்டி உறவாடிட்டு இருக்கிற, வா ஆத்தா அப்படிங்கிற சக்திவேல். ஏய் பெக்கங்கிட்டவனே, உனக்கு வேற தனியா சொல்லுவாங்களா அப்படின்னு பழனிக்கிட்ட ஒரு தடவை முகத்தை காட்டுறாரு. ஆத்தா வா ஆத்தான்னு சொல்றேன்ல, வா ஆத்தா வா ஆத்தா வான்னு சொல்றேன்ல அப்படின்னு ஒரு கைப்பிடியா புடிச்சு இழுத்துட்டு வர பாட்டியோட இன்னொரு கைய பிடிச்சிருக்க கோமதியும் கூடவே வர்றாங்க. அம்மா அம்மான்னு. அண்ணே விடுன்னு பழனி வர. ஆத்தா வா ஆத்தாங்கிறேன்ல வா அப்படின்னு பாட்டிய தரதரன்னு இழுத்துட்டு போறாரு சக்திவேல். அக்கா அப்படின்னு கூப்பிட்டுட்டு பழனி 2 எட்டு எடுத்து வைக்க, பழனி அப்படின்னு கோமதி கூப்பிட்டுட்டு இருக்க. டேய் வாடாங்கிறல்ல வாடா அப்படின்னு சக்திவேல் கத்த பழனி ஓடிடுறாரு. அதுவரையிலும் பாண்டியனை கண்டுக்காம அழுதுட்டு இருந்த கோமதி டக்குன்னு எதிரில் நிக்கிற பாண்டியனை பார்த்ததும் அப்படியே பயத்தோட படக்குன்னு அழுகையை நிறுத்திடுறாங்க. அவரு அப்படி ஒரு வெறுப்போட கோமதியை மீனாவன் பாக்குறாரு. ஏங்க ஏங்க இல்லங்க, நான் கல்யாணம் உங்ககிட்ட மறைக்கணும்னு, உண்மையை மறைக்கணும்னு நான் நினைக்கலங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கோமதி பயங்கரமா உளறிக்கிட்டு இருக்காங்க அழுகையோட. என்னம்மா இம்பட்டு பெரிய விஷயத்த பண்ணிட்டு சாதாரணமா மன்னிப்பு கேக்குற, உன்னாலதான் வீடு புகுந்த கதிரை அசிங்கப்படுத்திட்டு போறாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல. ஏங்க அத்தை மாமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுக்கு குறுக்கால வர்றீங்கிறாங்க மீனா. ஏய் அப்படின்னு விரலை நீட்டி நாக்கம் அடிச்சு மீனாவை மிரட்டுற செந்தில். ஏய் பேசாதடி, நீ பேசவே பேசிடாத, எல்லாத்துக்கும் கூட நின்னவதானே நீ அப்படின்னு கத்துறாரு. மீனா என்ன பண்றதுன்னு தெரியாம வாய் மூடிட்டு பாக்குறாங்க. அம்மா ஊர்ல இருந்து வந்தது என்னென்னமோ சொன்னியேம்மா, நீ அன்னைக்கு நீ பொய் சொன்னதுக்கு பதிலா நடந்தது இதுதான் சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு அரசி அப்டேட் பண்ணாததுக்காக வருத்தப்பட்டு கேக்குறாங்க. கோமதி திருதர்னு முழிச்சிட்டு நிக்க, அந்த நேரத்துல அத்தை வேற எதை பத்தியுமே யோசிக்கல, என்னையும் என் வீட்டை பத்தியும் மட்டும்தான் அத்தை யோசிச்சாங்க அப்படின்னு ராஜி சொல்ல உச்சி கொட்டிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க அரசி. என்னங்க என்ன மன்னிச்சிருங்க, எங்க வீட்டுக்கு நான் ஒரு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன், அதே மாதிரியான அவமானம் உங்களுக்கு ராஜியால வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன், நான் பண்ணின தப்பை எப்படியாவது சரி பண்ணணும்னு தாங்க நினைச்சேன் அப்படின்னு கோமதி அழுகையோட சொல்லிட்டு இருக்க. ராஜி ரொம்ப குற்ற உணர்ச்சியோட நிக்கிறாங்க. நம்மளாலதான் எல்லா பிரச்சனையுங்கிற மாதிரி பாண்டியன் எதுவுமே சொல்லாம ஒரேட்டை எடுத்து வைக்க. ஏங்க அப்படின்னு கோமதி பதறி போய் அவரோட கைய பிடிக்க. அப்பா அப்படின்னு 3 பேரும் ஒரே குரல்ல கூப்பிடுறாங்க. என்னங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. இலை சரவணா, இங்க யாரும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறா அப்படிங்கிறாரு. அப்பா அம்மா பக்கத்துல இருந்து இந்த நியாயத்தை நாம கொஞ்சம் கேட்கணும் இல்லப்பாங்கிறாரு சரவணன். பாண்டியன் அவரை முறைக்க, நாமளும் அவங்க அண்ணனுங்க மாதிரி நடந்துக்க கூடாதுல்ல அப்படின்னு சரவணன் சொல்ல, பாண்டியன் முறைக்கிற முறைப்புல பேசாம தலையை குனிஞ்சுக்கிறாரு. இங்க பாருடா, யாரும் எதுவும் பேச வேண்டாம், நானே புரிய வச்சுக்கிறேன், அவருக்கு கண்டிப்பா உங்க அப்பா புரிஞ்சுக்குவாரு அப்படிங்கிற கோமதி கண்ணெல்லாம் சிமிட்டி ஏங்க ஏங்கன்னு சொல்ல. ஏய் விடுறி அப்படின்னு கைய வெட்டுக்குன்னு தட்டி விட்டுட்டு போறாரு பாண்டியன். கோமதி இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஏங்க ஏங்கன்னு கத்திட்டு போக, அப்பா அப்பா அப்படின்னு அரசியம் முத கொண்டு அத்தனை பேரும் கூப்பிட்டு இருக்காங்க. பாண்டியன் வெளியே வந்து செருப்ப போட, ஏங்க ஏங்க நில்லுங்க, ஏங்க ஏங்க அப்படின்னு கைய பிடிக்க. ஏய் விடுறி அப்படின்னு விடுக்குன்னு கைய உதறி விடுறாரு பாண்டியன். தொலைச்சு போடுவேங்கிற மாதிரி அவரு கைய காட்டிட்டு இருக்க. ஏங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க கோமதி கெஞ்சிட்டு இருக்க. என்னடி சொல்ல போற, என்கிட்ட மறைச்சு துரோகம் பண்ணிட்டியே, அதுவும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு பாண்டியன் கத்திட்டு இருக்க. ஏங்க ஏங்க நான் சொல்றதுன்னு கோமதி கெஞ்சிட்டு இருக்காங்க. சீ போடி விடுறி அப்படின்னு கைய மறுபடியும் தொட உதறி எரிஞ்சிட்டு கோமதி ஏங்க ஏங்கன்னு பதறி கூப்பிட்டு இருக்க. அவர் போய்கிட்டே இருக்காரு. அது வரைக்கும் அமைதியா நின்னுட்டு இருந்த கதிர் வேகமா ஓடி வந்து, அம்மா ஏம்மா இப்ப நீ இத சொல்லியே ஆகணுமான்னு கேக்குறாரு. இல்லடா இல்ல, நான் பண்ணதுக்காக நீ எத்தனை தான் தாங்குவ, இத பாரு, யார் புரிஞ்சுக்கலனாலும் உங்க அப்பா புரிஞ்சுக்க வேணாமா, இப்ப பாரு கோச்சிட்டு போறாரு, ஐயோ எங்க போறாருன்னு தெரியலையே அப்படின்னு கோமதி போன வழியை பார்த்து அழுதுகிட்டு இருக்க. அம்மா அப்பாவை பத்தி கவலைப்படாதம்மா, வந்துருவாரு, நீங்க உள்ளர வாங்கம்மான்னு கூப்பிடுறாரு கதிர். கதிரு அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க. அம்மா நான் தான் சொல்றேன் இல்லம்மா, நீங்க உள்ளர வாங்கம்மா, அவரு வந்துருவாரு, வாங்கம்மா வாங்க அப்படின்னு கதிர் கோமதியை கூட்டிட்டு உள்ளர போறாரு. உள்ளர மறுபடியும் அதே பொசிஷன் தான், ஆளுக்கு ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்து அப்படியே சரிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க. கதிரும் சரவணனும் பாண்டியனோட மொபைலுக்கு ஓயாம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கோமதி வேற பத்தாததுக்கு சரவணா அப்படின்னு கூப்பிட, என்னம்மாங்கிறாரு. உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பாருடா அப்படின்னு சொல்ல, அம்மா போன் பண்ணிட்டு தாமா இருக்கேன், அப்பா எடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சரவணன் சொல்ல,
ஹா அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க கோமதி. அவரு கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா அப்படின்னு கைய விரிச்சுக்கிட்டு இருக்க. அம்மா நான் போய் பார்த்துட்டு வரேம்மான்னு வர்றாரு கதிர். ஏய் கதிர் நானும் வரேன்டான்னு சரவணன் எந்திரிக்க. இல்லைண்ணே வேணாம், நீ இங்கேயே இரு, அம்மாவை பார்த்துக்கோ, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்கிறாரு அவரு. நீ போய் பார்த்துட்டு ஃபோன் பண்ணு என்ன அப்படின்னு சரவணன் சொல்ல. சரிண்ணே வரேம்மாண்ண. கதிர் கிளம்ப சரவணன் மறுபடியும் சோஃபால உட்காந்துக்கிறாரு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நம்ம வீட்டுக்கு ஏன் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு கோமதி புலம்பிட்டு இருக்க. என்ன சொல்றது போங்க அத்தைங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க. அத்தை நான் தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம், நான் ஒரு தப்பான முடிவெடுக்க போய் இப்ப 2 குடும்பமும் என்னால அவஸ்தைப்படுது அப்படின்னு ராஜி சொல்ல. விடு ராஜிங்கிற மாதிரி மீனா அவங்க தோல்ல தட்டி கொடுக்குறாங்க. ராஜிமா நீ வேணும்னே அப்படி பண்ணலல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு, நேரம் காலம் வரும்போது எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க, நீ எதுக்குமே வருத்தப்படாத அப்படின்னு சரவணன் ராஜிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. கதிர் வண்டி எடுத்துட்டு கோவில் பக்கமா தேடி வர்றாரு. அப்போ கோவில்ல இருந்து ஒருத்தர் வெளியே வர்றவர் கதிரை பார்த்துட்டு, கதிரை எப்படிப்பா இருக்கன்னு கேட்க. நல்லா இருக்கேன் என்னங்கிறாரு அவரு. அப்பாவை கூட்டிட்டு போக வந்தியான்னு அவரு கேட்க. அப்பா உள்ளதான் இருக்காரான்னு கேக்குறாரு. ஆமாமா கோவிலுக்குள்ளதான் இருக்காரு அப்படின்னு அவரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு, சரிப்பா நான் வரேன்னு கிளம்புறாரு. சரிங்க என்ன அப்படின்னு செருப்பு கழட்டிட்டு கதிர் கோவிலுக்குள்ள போறாரு. பாண்டியன் வழக்கம் போல அங்க வந்து படியில உட்கார்ந்து இருக்காரு. கதிர் வந்து நிக்க அப்படியே நிமிந்து பாக்குற பாண்டியன் மறுபடியும் முகத்தை திருப்பிக்கிறாரு. அவரோட பார்வை யூடியூப் ரூட்டர்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்கு. கதிரும் கொஞ்சம் தள்ளி அதே படிக்கட்டுல உட்கார்றாரு. கடைக்கு நீங்க வழக்கமா போற இடத்துக்குன்னு எல்லா இடத்துலயும் போய் பார்த்துட்டு தான் நான் இங்க வர்றேன் அப்படின்னு கதிர் சொல்ல. பாண்டியன் கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்ல. அப்பா இப்ப எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு கதிர் கேட்க. ஏன் எல்லாத்தையும் விளக்கமா சொல்லணுமா நான் உங்ககிட்ட என்னன்னு அப்படின்னு கடுப்படிக்கிறாரு பாண்டியன். ஏண்டா வீட்டுல எல்லாரும் செய்யறது என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்றீங்களாக்கும், ஆளப்பாரு ஆள அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டியன். அப்பா எதுக்குப்பா இவ்வளவு கோவம்னு கதிர் கேட்க. இலே பேசாம போயிடாமா சொல்லிட்டேன் அப்படிங்கிறவரு சுத்தி முத்தி ஒரு பார்வை பார்த்துட்டு, கோவில் ஆச்சேன்னு பாக்குறேன் அப்படிங்கிறவரு வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாரு. அப்பா அம்மா பாவம்ப்பா, அவங்க பக்கத்துல இருக்க நியாயத்தையும் புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு கதிர் சொல்ல. எல்லார் பக்கமும் நியாயம் இருக்குடா, நான் ஒருத்தன் மட்டும்தான் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் வீட்டுல அப்படின்னு கோவமா தலைய இப்படி எப்படின்னு ஆட்டிக்கிறாரு பாண்டியன். அப்ப நீங்க திருச்செந்தூர்ல இல்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கதிர் சொல்ல. அதான் ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்றீங்களேடா, முதல்ல நீ என்கிட்ட என்ன சொன்ன, நான் ராஜிய விரும்பிதான் கல்யாணம் பண்ணனேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என்னடாண்டா நான் விரும்பினது வேறொருத்தனன்னு சொல்லுது, அதுக்கப்புறம் இப்ப உங்க அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் தான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கா, இதுல எதுடா உண்மை அப்படின்னு பாண்டியன் குழம்பி போய் பைத்தியம் பிடிக்காத குறையா கேக்குறாரு. ஏண்டா இலை இன்னும் எம்புட்டுடா உழைச்சு வச்சிருக்கீங்க, இன்னும் என்னென்ன கதையெல்லாம் வெளியே வரப்போகுது, போதுமடா சாமி, கேவலம்டா, ஊருக்குள்ள நான் தான் குடும்ப தலைவன், வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு நெஞ்ச நிமித்திட்டு நடக்கிறது மட்டும் தாண்டா எனக்கு மிச்சம், மற்றபடி வீட்டுல நடக்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியுதாடா, இல்ல எனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா, இல்ல பேச வந்துட்டான் பேச போடா அப்படிங்கிறாரு பாண்டியன். அப்பா அப்பா என்ன கொஞ்சம் பேச விடுங்கப்பா அப்படின்னு கதிர் சொல்ல. என்னடா பேச போறேங்கிறாரு அவரு. கதிர் அவரையே பார்த்துட்டு இருக்க. என்னடா பேச போற சொல்லு அப்படின்னு கதிரையே பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். அன்னைக்கு சூழ்நிலையில அதுதான் சரியான முடிவுன்னு அம்மாவுக்கு தோணி இருக்கு, இப்ப யோசிச்சு பார்த்தா அதுதான் சரியான முடிவுன்னு எனக்கும் தோணுது. ராஜி எங்கேயாவது போயிடுவேன்னு சொன்னா, இல்ல செத்து போறேன்னு சொன்னா, வீட்டுக்கு திரும்ப போறத பத்தி அவ யோசிக்க முடியலன்னு சொன்னா, அம்மா அவளை பத்தி யோசிச்சாங்க, கல்யாணத்துக்கு முந்தின நாள் பொண்ணு ஓடி போய் அவங்க அண்ணனுங்க அவமானப்படுறத பத்தி யோசிச்சாங்க, நானும் ராஜியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா குழப்பமும் சரியாயிடும்னு யோசிச்சாங்க, அதனால எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு கதிர் சொல்ல. நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்கடா, ஆனா நான் எதையும் ஒத்துக்கிறதா இல்லைங்கிற மாதிரி பாண்டியன் முகத்தை திருப்பிக்கிறாரு. அரசி அம்மானு கூப்பிட திரும்பி பாக்குறாங்க கோமதி. எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ இப்படி அமைதியா இருந்திருக்க கூடாதுமா, அப்பா கிட்டையாவது நீ உண்மை என்னன்னு சொல்லி இருக்கணும், அன்னைக்கு அண்ணி கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு சொன்னாங்கல்ல, அப்பவாவது நீ உண்மையை சொல்லியிருக்கணுமா அப்படின்னு அரசி சொல்ல. அப்படி கேளு அரசி, நல்லா கேளு அரசி, நீயே சின்ன பொண்ணு, நீ யோசிக்கிற அளவு கூட அம்மா யோசிக்கவே இல்லையம்மா அப்படின்னு செந்தில் கோமதி கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன ஆளாளுக்கு அத்தை கிட்ட பாஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா எழுந்து நின்னு கேட்க. ஏய் நீ எல்லாம் வாயை திறக்க கூடாது சொல்லிட்டேன் அம்மா அப்படின்னு மிரட்டுறாரு செந்தில். உட்கார்ந்து இருந்த ராஜி எழுந்து நிக்க, கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கல்லங்கிறாரு செந்தில். யாரு நடிக்கிறாங்கன்னு மீனா கோவப்பட, ஐயோ மாமா சாரி மாமா, நான் தான் மாமா எல்லாத்துக்கும் காரணங்கிறாங்க ராஜி. நீ இருப்பா, உன் மேல எங்களுக்கு எந்த கோவமோ வருத்தமோ எதுவும் இல்ல, எல்லா கோவமும் மீனா மேலே எங்க அம்மா மேலேயும் தாங்கிறாரு செந்தில். இங்க பாருங்கன்னு மீனா ஏதோ சொல்ல வர. ஏய்
நீ வீட்டுக்கு வா, உன்கிட்ட அங்க வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு செந்தில் மிரட்ட மீனா கொஞ்சம் திகிலோட பாக்குறாங்க. ஏய் என்னடா அவளை எதுக்குடா திட்டுற, அவ பாவம்டா அப்படின்னு மீனாவையும் மாட்டி விட்ட கோமதி சொல்ல, யாரு அவளா, இவளா, இவ பாவமா அப்படின்னு மீனா பக்கம் கைய நீட்டி கேக்குறாரு செந்தில். மீனா அப்படியே குறைப்பார்வை பார்த்துட்டு இருக்க. இவள பாவம்னு சொன்னா நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அடுக்கவே அடுக்காது, பண்றது ஃபுல்லா கேடித்தனம் அப்படின்னு செந்தில் சொல்ல, அதான் வீட்டுக்கு போய் பேசலான்னு சொல்லிட்டீங்கல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு மீனாவும் மிரட்டுறாங்க. என்ன பண்றதையும் பண்ணிட்டு பேச்ச பாரு அப்படின்னு எரிச்சல் படுறாரு செந்தில். ஏன் அத்த, கொஞ்சமாவது நீங்க யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்க கோமதி பரிதாபமா பாக்குறாங்க. எதுக்கு துருத்துருன்னு எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க அப்படின்னு மீனா கேட்க கோமதி பெருமூச்சு விட்டுட்டு தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. ஓஹோ, இப்ப கூட பிரச்சனை வெளியே தெரிஞ்சதுதான் உனக்கு பிரச்சனை, இம்பட்டு நாளா வெளியே தெரியாம இருந்தது உனக்கு பிரச்சனையே இல்லை அப்படித்தானே அப்படின்னு செந்தில் கேட்க, கடவுளே நம்ம பஞ்சாயத்தை கொஞ்சம் ஆற போடுறீங்களா அப்படின்னு மீனா சொல்ல, உன்னையெல்லாம் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாரு செந்தில். அத்தை நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம் அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, இல்லடி என் வீட்டுக்கே வந்து ஏன் அண்ணனுங்க என் பிள்ளைய கடிச்சு மெல்றாங்க, எப்படிடி நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன் அப்படின்னு கோமதி கேட்க, உங்க அண்ணனுங்க கதிரை கடிச்சு மென்னு துப்புறது இப்ப என்ன புதுசாத்த, மாலையும் கழுத்துமா கதிரும் ராஜியும் வந்தப்போ என்னென்ன ஆச்சு அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க, கோமதி யோசனையா தலையை குனிஞ்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா, அதே மாதிரி இப்பவும் நீங்க இருந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு மீனா கேட்க அப்படின்னு சங்கடத்தோட பாக்குறாங்க கோமதி. அத்தை கதிர் ஒண்ணு சின்ன பையன் இல்ல, அவனுக்கு எல்லாமே புரியும், உங்களை ராஜி வீட்டு ஆளுங்களை எல்லார பத்தியும் தெரியும், யாரும் அவனை திட்டுறத பத்தியோ இல்ல அவனை தப்பா நினைக்கிறத பத்தியோ கவலைப்படுற ஆள் அவன் கிடையாது அப்படின்னு மீனா சொல்ல, என்னால அப்படி இருக்க முடியலையேடி, அப்படி பேசிட்டாங்க அவங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படி நான் கல்யாணம் பண்ணி வச்ச கையோடையே 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும், நான் தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு நீங்க கெத்தால சொல்லியிருக்கணும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாண்டியன், உன் கல்யாணம் நடந்ததுக்கெல்லாம் நான் கோவப்படலடா, இம்புட்டு நாளா உங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சு சாதிச்சா பாரு என்கிட்ட, அதுக்கு தான்டா கோவமா இருக்கிறேன் அப்படின்னு பயங்கர கோவத்துல பல்ல கடிக்கிறாரு பாண்டியன். அப்பா அம்மா இடத்துல வேற யார் இருந்தாலும் அப்படிதான்ப்பா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கதிர் சொல்ல, டேய் வேற யார் அப்படி செஞ்சிருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாதுடா, என் பொண்டாட்டி உன் அம்மாக்காரி அதை செஞ்சா பாரு, அதான்டா எனக்கு மனசு வலிக்குது அப்படின்னு பாண்டியன் பயங்கரமா கோவப்பட, கொஞ்சமாவது அடுத்தவங்க பக்கத்து நியாயத்தையும் நினைச்சு பாருங்கப்பாங்கிறாரு கதிர். அப்போ நான் சுயநலவாதி, நான் நினைக்கிறது மட்டும்தான் கரெக்ட்னு நினைக்கிறவனாடா நானு அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கதிரை முறைக்கிறாரு. பாண்டியன் சமாதானம் ஆவாரா இல்லைன்னா இனி கோமதி நிலைமை என்னங்கிறத வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.